செங்கோட்டையன் வச்சு தான் வழி கொண்டாந்தாங்க. இல்லாட்டி இவரை தட்டி விட்டுட்டு கட்சிக்குள்ளே வந்துட்டு வேற ஒரு இது மூவ் பண்ற மாதிரி இவர் பண்ணார்ல, அதே மாதிரி அவங்க பண்ணி பொதுச் செயலாளர் வேற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பண்ணி எதை வேணாலும் பண்ணலாம். இப்போ பிஜேபி வந்துட்டு வெளியில இருந்துட்டு ஜெயலலிதா செத்த உடனே ஒருத்தரை விட்டு தர்ம யுத்தம் பண்ணி முதல்ல சசிகலாவை காலி பண்ணாங்களா இல்லையா? சசிகலா யாரை முதல்வரை தேர்ந்தெடுத்தாங்களே அவங்களையே இவங்க 2 பேரும் சேர்ந்து காலி பண்ணாங்களா இல்லையா? இதெல்லாம் யாருக்காக பண்ணாங்க? யாருடைய உந்துதல்ல பண்ணாங்க? அப்பெல்லாம் எடப்பாடி ஏவிட்டா சொல்லுங்களேன். கிடையாது. ஒண்ணுமே கிடையாது அவரு. அதனால ஊருக்கு போய் கூப்பிடுறாரு. அப்ப இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும். எல்லாம் இங்க பிஜேபியை பொறுத்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செட் எல்லாம் ஒரு ஒரு குரூப்பா அப்படியே இருக்கிறாங்க. இது அதிமுக ஆதரவு, இது பிஜேபி ஆதரவு குரூப்பு, இது எடப்பாடி ஆதரவு குரூப், அதிமுகக்குள்ளேயே பிஜேபி எதிர்ப்பு குரூப்பு எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வெடிக்கும் பாருங்க அது. எடப்பாடி எடுத்திருக்க முடிவை ஏன் அவர் நீங்க சொல்லலை அப்படின்னா சொன்னார்னா இதுக்குள்ள வெடிச்சிருக்கும் ஏதாவது எதிரில். அன்னைக்கு என்ன சொல்லி நீ வேணான்னு சொன்ன, இன்னைக்கு என்ன அடிப்படையில மறுபடியும் போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி பெருசாகும். ஏன்னா நீங்க வந்துட்டு கட்சிக்காரன், நிர்வாக அமைப்பு, நிர்வாகிகள் எல்லாம் நீங்க கன்வின்ஸ் பண்ணிடலாம், எம்எல்ஏக்கள் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிடலாம். கட்சி தொண்டனை கன்வின்ஸ் பண்ணணுமே. கடைசி நேரத்தில் தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா சரிதான் நம்ம கட்சி ஏதோ ஒரு முடிவு எடுத்துருச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான்ல. அந்த காலகட்டத்துக்காக அவங்க வெயிட் பண்றாங்க, அவ்வளவுதான். அதனால தான் அடுத்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில் பார்த்துக்கிறோம், மார்ச்ல பார்த்துக்கிறோம்னு சொல்றது வேற ஒன்றும் கிடையாது.